எல்லாருக்கும் கரெக்டா சட்ட திட்டங்கள், ஒழுங்குகள் பைபிள் வசனத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஏசாயாவை கொண்டு சொன்னார், என் பிரமாணங்களை வெளிச்சங்களாக என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. எனவே இந்த சட்டதிட்டங்கள், ஒழுங்குகள், உபதேச சட்டங்கள் இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதன் கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வாழுவதற்காக அஸ்திபார உபதேச சட்டங்கள், மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், வேறுபட்டு பரிசுத்த ஜீவியம் செய்கிறது, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் தரித்திருக்கிறது, திருவிருந்தாகிய அப்பம் பிட்குதல் ஆராதனையில் தரித்திருப்பது, ஜெபத்திலே தரித்திருப்பது. அல்லேலூயா. தனி மனித வாழ்க்கைக்கு கர்த்தர் வகுத்து கொடுத்த அழகான பிரமாணம். பிரமாணங்களை வெளிச்சங்களாக ஸ்தாபித்திருக்கிறார். அந்த பிரமாணத்தை கரெக்டாக தூக்கி பிடித்துக் கொண்டு நிற்கிற சபை சரியாக பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் தன் மக்களை வழிநடத்துகிற சபை. அல்லேலூயா. அந்த பிரமாணங்களாகிய வெளிச்சங்கள் அந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே சில டிராபிக் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கு சில வெளிச்சங்கள் மாட்டப்படுகிறது. ஒரு சிவப்பு விளக்கு, ஒரு மஞ்சள் விளக்கு, ஒரு பச்சை விளக்கு. சின்ன பிள்ளைகள் கூட சொல்லும் போகும்போது, சிவப்பு போட்டாச்சு நிறுத்துங்க, மஞ்சள் போட்டாச்சு மூவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியுது பாருங்க. அப்ப அது ஒரு பிரமாணத்தின் வெளிச்சமாக்கும். ஒரு நாட்டுல ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க, பட்டணத்துல டிராபிக் எப்படி போகணும், அதுக்கு ஒரு வெளிச்சங்களை ஸ்தாபித்திருக்கிறார்கள். பிரமாணங்களை வெளிச்சங்களாய் ஸ்தாபித்திருக்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் தெரியுது, ரெட் லைட் போட்டா உடனே பிரேக் அடி, ஸ்டாப் பண்ணு. மஞ்சள் விளக்கு போட்டா ரெடி ஆகு, மூவ் பண்றதுக்கு ரெடி ஆகு. பச்சை விளக்கு போட்டா போ. ஹல்லேலூயா. பிரமாணத்தை வெளிச்சங்களாக இந்த நாடு ஸ்தாபித்திருக்கிறது. அதை நாம் எல்லாரும் பின்பற்றி கடந்து செல்லுகிறோம். இதே போலதான் கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை வெளிச்சங்களாக ஸ்தாபித்திருக்கிறார். ஒரு குடும்பமா அங்கே வசனம் சொல்லுது, குடும்பத்திலே கணவனே இந்த காரியம் செய்யாத, ரெட் லைட் அடிக்கிறது, குடும்பத்துக்கு ஆபத்து. இந்த வார்த்தை பேசாத கணவனே, இந்த வார்த்தை பேசாத மனைவியே, இந்த காரியம் செய்யாத, இந்த இடத்துக்கு போகாத, இந்த செல்போன் பேச்சு வேண்டாம், ரெட் லைட் அடி. ரெட் லைட் அடிச்ச உடனே அதை கட் பண்ணி சரி பண்ணிக்கிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளணும். சில இடத்துல பச்சை லைட் கிடக்கு, போ, உனக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறேன், போ, போகணும். அல்லேலூயா. போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு கர்த்தர் சொன்னார். போ. இஸ்ரவேல் மக்களுக்கு லைட்ல குழப்பம் வந்துச்சு ஒரு தடவை. ஆண்டவர் சொன்னார், நீங்க போங்க, போய் சுதந்திரிங்கன்னு பச்சை லைட்ட போட்டார். ஒருத்தனும் போக மாட்டான். மோசே சொல்ற, ஸ்டார்ட் பண்ணா வண்டியை, போடா போடான்னு சொன்னா போக மாட்டோம். பச்சை லைட் எரியுது, போக மாட்டோம். அவங்க எல்லாம் எங்களை அடிச்சிருவாங்க, விழுங்கிருவாங்க, கடிச்சிருவாங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நீ என்னைக்கு ரெட் லைட் தான், ஸ்டாப் பண்ணா நீ உள்ள சுத்து, திரும்ப போய் நீ உள்ள அந்த வனாந்தரத்தை என்ன செய், சுத்திட்டு கெட என்று சொன்னார். இப்போ என்ன பண்றா, ரெட் லைட் போட்ட போறான். இல்ல நாங்க இனி போவோம். மோசே சொல்ல, இனி போகாத, ரெட் லைட் போட்டாச்சு, இனி போகாத, ஆபத்து சொன்னா கேட்கறது இல்ல. திரும்ப போய் அவ்வளவு சரியா அடி வாங்கி தோற்று ஓடி வந்தாரு. சம்பவம் தெரியும் தானே உங்களுக்கு? இதுதான் நல்லா லைட்ட கவனிச்சு நம்ம என்ன செய்யணும், போகணும். நம்ம நாட்டுல எல்லா இடத்துலயும் லைட் வைக்க முடியாதனால நினைக்கிறேன், சில இடத்துல எழுதி போட்டிருப்பார்கள், நில் கவனி செல். பாத்திருக்கீங்களா? நில் கவனி செல். சிலர் ஒன்னும் நிக்கிறதும் கிடையாது, கவனிக்கிறதும் கிடையாது, நேரா செல் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பண்ணக்கூடாது. நில் கவனி செல்லுன்னா ஒரு விஷயத்தோட தான் எழுதி போட்டிருக்காங்க. நீங்க கவனிக்காம சென்றீங்கன்னா அப்புறம் ஏதாவது நம்மள மோதிடும். இதெல்லாம் எச்சரிப்பு பலகைகள் எப்பொழுதும் வாழ்க்கையிலே கவனிக்க வேண்டும். ரோட்ல போகும்பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் சரி. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் பிரமாணங்களை வெளிச்சங்களாக ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. அந்த பிரமாணத்தின் படி நாம் போகும் பொழுது நமக்கு ஆக்சிடென்ட் வராது. வாழ்க்கையில வீழ்ச்சிகள், தோல்விகள், சாத்தானுடைய வாயில விழுகிறது அல்லது இந்த தீமையும் வராமல் சேமமாய் தம்மிடத்தில், தம்முடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷமாய் வாழ உதவி செய்வார். நம்முடைய ஆத்துமாக்கள் சந்தோஷமாய் போய் சேர வேண்டிய இடத்திலே குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, வசனம் என்பது சபைக்கு ரொம்ப தேவை. அடுத்தது எவ்வளவு சொல்லி இருக்கிறோம்? தேவன். இரண்டாவது என்ன சொன்னோம்? தேவ ஊழியர். மூன்றாவது விசுவாசிகள். நாலாவது வசனத்தின் பிரசித்தம். அடுத்தது பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60 அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வேகமாய் வாசிப்போம். எழும்பி
பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய மகிமையாகிய வெளிச்சம். ஹல்லேலூயா. சபையிலே அடுத்து பிரகாசிக்க வேண்டியது கர்த்தருடைய மகிமையாகிய ஒளி. இந்த மகிமையாகிய ஒளியை நமக்கு தருவதற்கு தான் அவருடைய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா. நேர அடுத்த அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று ஆரம்பித்து ஊழியத்தினுடைய மகிமையை அங்கு சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு சபையிலே தேவனுடைய மகிமை அது பிரகாசமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய மகிமையானது அப்படியே சபையில வெளிப்படணும். அது வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு அது பிரகாசமா இருக்க வேண்டும். இங்கே நான் சற்று அந்த எல்லாரும் ஏசாயா 60 எடுங்கள். நம்முடைய சபைக்காக கூட நீங்கள் இந்த காரியங்களை முன்வைத்து ஜெபிக்கணும். நான் சில இதை அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிற சில வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கும் முடிந்தால் அதை நோட் பண்ணி வையுங்கள். பாருங்கள், நம்முடைய சபை தேவ மகிமையாகிய ஒளியினால் நிரம்பும் பொழுது என்னெல்லாம் நடக்குமா? 4ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, உன் குமாரர். முதல்ல நம்பர் 1 உன் குமாரர், உன் குமாரர். 2வது உன் குமாரத்திகள், அதே வசனத்தில் இருக்கு. உன் குமாரர் தூரத்திலிருந்து வருவார்கள், உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே என்ன செய்யப்படுவார்கள்? வளர்க்கப்படுவார். இது யாரை காட்டுது தெரியுமா? விசுவாசிகளுடைய பிள்ளைகள். தேவ மகிமை ஊழியத்துல இறங்கும் பொழுது, இங்க இன்னைக்கு நீங்க அப்பா மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா மட்டும் வந்திருக்கீங்க. ஆனா தேவனுடைய மகிமை ஊழியத்தில் இறங்கும் பொழுது உங்களுடைய குமாரர் குமாரத்திகள் இந்த ஒளியிலே வந்து உங்கள் பக்கத்திலேயே கிறிஸ்துவுக்குள் வளர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க பெற்றோர் இங்கே வந்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் எங்கே வளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? கவனிங்க, பெற்றோர் நீங்க வந்திருக்கீங்க, அப்பா வந்திருக்கீங்க, அம்மா வந்திருக்கீங்க, அல்லது 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. பிள்ளைகளை எங்கே விட்டு வந்தீர்கள்? வீட்டிலே விளையாடுவதற்கு விட்டு வந்தீர்களா? டிவியை ஆன் பண்ணி கொடுத்து விட்டு பார்த்து கொண்டு வந்தீர்களா? இல்ல பக்கத்து வீட்டுல டிவி பார்க்க போறேன்னு பிள்ளை போச்சுதா? வேற எங்கேயாவது போச்சுதா? இல்ல இன்னொரு சர்ச்சுக்கு பிள்ளைய விட்டுக்கிட்டு நீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, தேவ மகிமை பிரகாசிக்கும் பொழுது உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலேயே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தை பார்க்கணும். ஏசாயா 60 பார்த்து நீங்க ஜெபிக்கணும். இது உங்க குடும்பங்களுக்கும் பிரயோஜனம், சபைக்கும் பிரயோஜனமான ஒரு காரியம். ஆண்டவரே, எங்கள் சபையில உமது மகிமை அப்படியே பிரகாசிக்கணும். அதனால என் குடும்பம் முழுவதும் இந்த சபைக்குள்ள வந்து கிறிஸ்துவுக்காக வெளிச்சங்களாக மாறணும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க 5ஆம் வசனம். நான் அடிக்கடி ஜெபம் பண்ற ஒரு காரியம், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். அல்லேலூயா. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பக்கம் முழுவதும் கடற்கரை இல்லையா? ஒரு பக்கம் இல்லையா, 3 பக்கம். நான் சொல்றேன், ஒரு ஏரியா ஃபுல்லா கடற்கரை, இன்னொரு பக்கம் ஃபுல்லா மலை ஏரியா. இது மாதிரி ஒரு பாக்கியமான மாவட்டம் வேற எதுவும் இருக்கா பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு சைடு ஃபுல்லா கடலோரத்தில் வாழ்கின்ற மக்கள், மறுபக்கம் பாத்தீங்கன்னா மலையில் வாழ்கின்ற மக்கள், நடுவிலே சமவெளியில் வாழ்கின்ற மக்கள். இப்போ நம்முடைய இந்த சபையை பாத்தீங்கன்னா, நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் மேப் எடுத்து வச்சு பாருங்க, கரெக்டா நம்முடைய சபை கன்னியாகுமரி மாவட்டத்து சென்டரா இருக்கு. அல்லேலூயா. பாத்திருக்கீங்களா? யாராவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. இனி பாருங்க, ஏறக்குறைய சென்டர்ல வரும். அப்ப நம்ம எல்லாத்த குறித்து ஒரு பாரம் உள்ளவர்களா இருக்கும். கடலோரத்திலிருந்து மக்கள் நம்முடைய சபைக்கு வரணும். யாராவது வர்றீங்களா? ஒன்னு கை வைத்துங்க பார்க்கலாம். நான் கடலோரத்திலிருந்து இந்த சபைக்கு ஆராதனைக்கு வர்றேன் அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். ஒருத்தருமே கிடையாதா? மருந்துக்கு கூட இல்லையா? அது என்னையும் சிஸ்டர் இன்னைக்கு வரலையோ? சரி, ஒரு சிஸ்டர் வருகிறார்கள், இன்னைக்கு ஆளு காணல. என்னையும் தேங்காய்பட்டினத்திலிருந்து வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒண்ணுதான் வருது பாருங்க, நமக்கு நிறைய வரணும். ஏன்னா எத்தனையோ கடலோரங்களிலே ஊழியங்கள் நடக்க முடியல, ஆவிக்குரிய ஊழியங்கள் நடக்க முடியல. இதை குறிச்சு ஒரு பாரம்
எனக்கு எப்பொழுதும் உண்டு. உபவாச ஜபங்கள், முக்கியமான ஜபங்கள்ல சொல்லி கூட ஜபித்திருக்கிறேன். நீங்கள் ஜபம் பண்ணுங்க, இதுக்காக முயற்சி எடுங்க. பஸ் வசதி இருக்குல்ல, நேரா குளச்சல்ல இருந்து பஸ் அழகா வருது, எல்லா இடத்துல இருந்தும் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மக்கள் திரளாக வரணும். கடற்கரையின் திரளான கூட்டம் வரும். அதற்கேற்ற தேவ மகிமை நம்முடைய சபையிலே இன்னும் வீசணும். 7ஆம் வசனம், கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின் கடைசியில் சொல்லியிருக்கு, என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். புறாக்களை போல பறந்து வருவார்கள், மேகங்களை போல பறந்து வருவார்கள். 8ஆம் வசனம். 10ஆம் வசனம், அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். இது அந்நியர்கள், யாரோ முன்பின்னே தெரியாத ஆட்கள் நம்முடைய சபையிலே வர வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? அதனாலதான் இவ்வளவு தூரம் வார்த்தை வார்த்தையா சொல்றேன். இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சு ஜோம் பண்ணீங்கன்னா நம்ம கண்ணால காண்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்நியரின் புத்திரர், நமக்கு தெரியாத ஆட்கள், அறிமுகம் இல்லாத ஆட்கள் வருவார்கள். அவருடைய ராஜாக்கள் கூட வருவார்கள். பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய ஆட்கள் எல்லாம் வருவார்கள். அடுத்து 11ஆம் வசனம், ஜாதிகளின் பலத்த சேனை வரும். ஜாதிகளின் பலத்த சேனை வரும், ராஜாக்களை அழைத்து வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இது 24 மணி நேர சங்கிலி ஜெபத்தை பற்றி எழுதி வச்சிருக்கு. எப்படி? 24 hours chain prayer. இரவும் பகலும் உன் வாசல்கள். இப்போ சில வேளை பயந்து பூட்டுறோம், கம்பியை திருட்டிட்டு போயிடுறானு பசங்க. பெரிய தொல்லை, சில சின்ன தம்பிமாரால வர்ற தொல்லை. எந்தியா தூக்கிட்டு ஓடிடுறான். இவனுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. தேவ மகிமை இறங்கும் பொழுது கம்பியை தொட்டான்னா ஷாக் அடிக்கும், செருப்பை தொட்டான்னா தூக்கி போட்டுரும் அந்த பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் நிற்பார்கள், ஒரு செருப்பும் கலைஞ்சு போகாது. காரை தொட்டுருவானா, பைக்கு சீட்ல பின்ன குத்திடுவானா, கண்ணாடிய திருக்கிடுவானா, தொட்டாலே ஓடிடுவானுங்க. பயந்து ஓடி வந்து உட்கார்ந்துருப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி இறங்கணும் தேவ மகிமை. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த பயலுக்கு ஆபத்து வரணும்னு சொல்லல, ஆபத்து வரணும்னு சொல்லல, எல்லாம் நம்ம பயலுக்கு தான் பாவம். ஆனா கெட்ட தன்மையா இருக்காங்க, கெட்ட புத்தியோட இருக்காங்க. திருந்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இப்படி காரியங்கள் நடைபெற வேண்டும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் வரணும். இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள், ஓ நாங்க தான் பெரிய கும்பல், நாங்கள் நினைத்தால் ஆராதனைகள் எல்லாம் நிறுத்திடுவோம், ஆலயம் கட்டுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாதிகளின் பலத்த சேனைகள் எங்கே வருவார்கள்? கடமலை குன்று சபையே உனக்குள்ளே வருவார்கள். அதற்கு உன்னிலே தேவனுடைய மகிமை வீச வேண்டும். அல்லேலூயா. தேவ மகிமை இறங்க வேண்டும். தேவ மகிமை இறங்கும் பொழுது அந்த ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் என்ன செய்வார்கள்? வருவா. ஜாதியின் பலத்த சேனைகள் வருவார்கள். இரவும் பகலும் அப்புறம் கதவு பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, திறந்து கிடக்கும். யாரோ ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஜெபிக்க ஓடி ஓடி ஜனங்கள் வருவார்கள். 14ஆம் வசனம் 14, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. மலை மேல் பட்டணமாய், சீயோன் நகரமாய் சபைகள் விளங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள் எல்லாரும் வருவாங்க. அவங்க சந்ததிகள் வரும். வந்து ஒரு பணிவோடு வருவார்கள், கர்த்தருக்காக வருவார்கள், கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு வருவார்கள். வந்து கர்த்தரை சேவிப்பார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏசாயா 60 குறித்து வைத்துக் கொண்டு சபைக்காய் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாஞ்சையுடன் ஜெபியுங்கள். நம்முடைய சபையில இன்னும் கர்த்தருடைய மகிமை இந்த அளவுக்கு பிரகாசிக்கணும். பிரகாசிக்க வேண்டும் என்றால் வசனம் சொல்லுது, நீ எழும்பி பிரகாசி. ஒவ்வொரு தனிநபர்களும் என்ன செய்யணுமா? எழும்பி பிரகாசியுங்கள். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இப்படி உதிக்கும் பொழுது ஒரு நபர்களிடத்தில் அந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும் பொழுது சபையிலே தேவ மகிமை. அப்பொழுது சபை கர்த்தருடைய நகரம் என்றும் சீயோன் என்றும் அழைக்கப்படும். ஹல்லேலூயா. சரி, அப்போ தேவ மகிமை. அடுத்ததாக மத்தேயு 5:16 வாசியுங்கள். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
சரி, அப்போ நற்கிரியைகள் என்பது வெளிச்சம். நற்கிரியைகள் என்பது ஒரு பெரிய வெளிச்சம். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யட்டும்? பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இருக்கிற சபையானது நற்கிரியைகள் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுகிற மக்களை கவனித்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நற்கிரியைகள் நாம் செய்வதும் ஒரு வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுவும் சபையிலிருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு ஒளி. சபையிலே கஷ்டப்படுகிறவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களை குறித்த ஒரு பாரம் எல்லா தெய்வ மக்களுக்கும் இருக்க வேண்டும். நாமும் அதற்காக சில திட்டங்களை வைத்து செயல்படுத்துகின்றோம். அந்த திட்டங்களிலும் நீங்கள் இணைந்து இயன்றதை கொடுக்க வேண்டும். அப்படி நாம் கொடுக்கும் பொழுது நாம் எல்லாம் சேர்ந்து நற்கிரியைகள் செய்கிறோம், மக்களுக்கு இயன்ற உதவிகள் செய்கின்றோம். எவ்வளவு நற்கிரியைகள் செய்கின்றோமோ அதுவும் ஒரு வெளிச்சமா இருக்கிறது. மலை மேல் உள்ள பட்டணமாய் சபை பிரகாசிக்க அதுவும் ஏதுவா இருக்கிறது. கடைசியாக 1 யோவான் 1:7 வாசிக்கலாம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடொருவர் ஐக்கியம். நாம் ஒளியிலே நடக்கிறோம் என்றால் கண்டிப்பாக எப்படி இருப்போமா? ஒருவரோடொருவர் ஐக்கியம், ஃபெல்லோஷிப். இந்த ஐக்கியம் ஒரு பெரிய வெளிச்சம். நாம் ஒளியில் நடக்கிறோம் என்பதற்கு அடையாளமே இந்த வெளிச்சம் தான், ஐக்கியம். இன்னும் அதோடு சேர்த்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது வாசியுங்கள். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதர சிநேகம், ஐக்கியம். ஐக்கியம், ஃபெல்லோஷிப் என்பது ஒரு பெரிய வெளிச்சம். நம்முடைய சபை இங்கே வருகிற, ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவரும் ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு ஒரு கசப்போ வைராக்கியமோ வித்தியாசமான எண்ணங்களோ ஏற்றத்தாழ்வு எண்ணங்களோ எதுவும் இல்லாமல் நீங்கள் ஒருவரை ஒரு நேசித்து உள்ளத்திலே ஒருவரை ஒரு மதித்து ஒரு நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஃபெல்லோஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் என்றால் இது ஒரு மகாபெரிய ஒளி. இந்த ஒளியினிடத்திற்கு திரளானவர்கள் ஓடி வருவார்கள். அல்லேலூயா. சபைகள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளை பிசாசு உண்டு பண்ணி விடுவான். பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வு, அப்ப ஒளி மங்கி போகும். மூத்த விசுவாசி இப்ப வந்த விசுவாசின்னு ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாக்கிடுவான். அப்போ என்ன ஆயிடுது? ஒளி மங்கி போயிடுது. அப்புறம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வித்தியாசங்கள், இப்படிப்பட்ட ஏதோ ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி வித்தியாசம், இடம், அங்கிருந்து வர்றவன் இங்கிருந்து வரணும் சொல்லி இந்த இடத்தை வச்சு வித்தியாசங்கள், இப்படிப்பட்ட எந்த வித்தியாசங்களுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் ஒரு ஐக்கியம், சகோதர சிநேகம். என்னை போல இவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு விட்டார்களே, இயேசுவை பின்பற்றுகிறார் சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு கோடி கோடியான ஜனங்கள் வாழுகிற இடத்திலே கொஞ்சம் பேர் தானே இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அப்ப இந்த கொஞ்சம் பேருக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும், இந்த கொஞ்சம் பேருக்குள்ள எவ்வளவு ஒரு ஐக்கியம் இருக்கணும், அவ்வளவு பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரணும். ஓ, இவர்களும் இயேசுவை பின்பற்றாங்களே, இவர்களும் பரிசுத்தாவியை பெற்றாங்களே, இவர்களும் நல்ல ஆவிக்குரிய சத்தியத்தில் ஜீவிக்கிறாங்களே சொல்லும் பொழுது நமக்கு அந்த முகங்களை பார்க்கும் போதே ஒரு உள்ளான மகிழ்ச்சி பொங்கி வரணும். இதுக்கு பதிலா சாத்தான் ஏதாவது ஒரு சின்ன குறைய தூக்கி காட்டுவான். எல்லா மனுஷட்டையும் குறை இருக்கும், உடனே தூக்கி காட்டுவான். இவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் கண்ணுல உத்தரம் இருக்கும் போது அதை பார்க்காம அடுத்தவங்க கண்ணு இருக்கிற துரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த ஒளி மங்குகிற ஒரு பயங்கரமான காரியம். நம்முடைய கண்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சில குறைகள் இருக்கிறது. அடுத்த ஆளை பார்க்கும் போது அவருக்கும் குறை இருக்கிறது. பலவேளை பார்த்தா நம்முடைய குறையை விட அந்த குறை சின்ன குறை தான், ஆனா நம்ம குறை நமக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்க குறை பெருசா தெரியுது. இது அன்பை கெடுப்பதற்கு, ஐக்கியத்தை கெடுப்பதற்கு சாத்தான் உண்டு பண்ணுகிற ஒரு தந்திரம். இதுக்கு தேவ பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. எல்லாரையும் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, பகை அது இருக்கவே கூடாது. இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள காரியம். சின்ன பிள்ளைகள் தான் சும்மா அடி வைப்பாரு. எல்கேஜி டீச்சர்ஸ்ட கேட்டா தெரியும். எல்கேஜி யூகேஜி நடத்துகிற டீச்சர்ஸுக்கு பாடம் எடுக்கிற நேரத்தை விட இந்த பிள்ளைகளுக்கு ரப்பர் சண்டை, பென்சில் சண்டை, நுள்ளியான் கிள்ளியான்னு சொல்ற சண்டையை தீக்கிறதுக்கு தான் அதிக டைம். அப்படித்தானே? கேட்டு பாருங்க. ஆனா ஒரு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எடுக்கும் பொழுது அங்கெல்லாம் இப்படி சண்டை தீக்க வேண்டிய அவசியம் வருமா? 12ஆம் கிளாஸ் பாடம் எடுக்கிற டீச்சருக்கு சண்டை தீக்க வேண்டிய பிரச்சனை வரும். வளர்ந்த பிள்ளைகள், அறிவுள்ள பிள்ளைகள், விவரம் உள்ள பிள்ளைகள் அப்படி சண்டை போட மாட்டாங்க, நீட்டா இருப்பார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? விசுவாசிகள், சண்டை போடுற விசுவாசிகள் குழந்தை பிள்ளைகள். குழந்தை பிள்ளைகள் 20 வருஷம் வந்திருக்கலாம் சபைக்கு, இன்னும் சண்டை போடுறீங்கன்னா 20 வருஷம் 20 வயசுள்ள தவழ்ந்து செல்லும் பிள்ளை எப்படி இருக்கும்?
உங்க மனசுல யோசித்து பார்க்க முடியுமா? 20 வயசுள்ள ஒரு பிள்ளை தத்தி 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 சண்டை போட்டு அதுக்கு இதுக்கு சண்டை போட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளை என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் ஒன்னும் சொல்லல, நீங்க என்ன சொல்லுவீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷேம், இட் இஸ் ஷேம். ஒரு விசுவாசி 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசியா இருந்துட்டு நான் அவனோட பேச மாட்டேன், இவனோட பேச மாட்டேன், காயா சின்ன பிள்ளைகள் சொல்ல மாதிரி ஷேம். விட்டுருங்க. போன வாரம் நல்லா சொன்ன பிறகும் திருவிருந்த விட்டு போயாச்சு. என்னைக்கு நீங்க திருந்த போறீங்க? என்னைக்கு பரலோகராஜ்யத்தின் பாதையில நடக்க போறீர்கள்? இந்த வெக்கத்தை எல்லாம் விட்டு, இந்த வெக்கத்தின் காரியங்களை உங்களை விட்டு விலக்கி நம்ம கூப்பிடணும். போன் பண்ணி, பிரதர் நம்ம ஒரு 4 வருஷமா பேசாம இருக்கிறோம் இல்லையா? அவருக்கே விஷயமாயிரும். ஆமா பிரதர், என்ன விஷயம் பிரதர்? விட்டு தள்ளுவோம், சந்தோஷமா இருப்போம், கர்த்தருக்குள்ள பரலோகராஜ்யம் போவோம். இப்படி சொல்லணும். சொல்ல முடியுமா? இவ்வளவு சொன்னாலே போதும், ஈஸி ஆயிரும். சரி பிரதர், என்ன இருக்கட்டும், விட்டு தள்ளுங்க. நான் ஒரு நாள் சத்தம் போட்டிருப்பேன், நீங்களும் சத்தம் போட்டிருப்பீங்க, விட்டுருவோம், நமக்குள்ள அதை கரெக்ட் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. இந்த சின்ன காரியம் செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரம் உள்ள ஆட்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க சண்டையை தீர்க்கிறதுக்கு 4 பேரை கூப்பிடுற அளவுல நீங்க வைக்கவே கூடாது. சண்டை போடவும் கூடாது. நம்முடைய உறவுகளை மெயின்டைன் பண்ண நாம் கத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு தெரியாது, அதிகமாக போய் நெருங்கி பழகி பிரச்சனையை வருத்தி விடுவார்கள். அதிகமா நெருங்கினா ஃபிரிக்ஷன் வரும், உரசல் வரும். கேப் மெயின்டைன் பண்ணி கொள்ளணும். எந்த அளவுக்கு பேசணும், எந்த அளவுக்கு செய்யணும். அப்படி ஒரு ஞானமாய் பழகி விவேகமாய் நடந்தால் நிறைய சண்டைகள் வராமலே போயிடும். அல்லேலூயா. வந்துருச்சுன்னா தயவு செய்து இனி கால தாமதம் பண்ணக்கூடாது. இந்த மேடையில் நான் எத்தனையோ தடவை இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் சிலர் வைத்து விடுகிறீர்கள். வைக்காதிருங்க. அது ரொம்ப வெட்கக்கேடான ஒரு காரியம். அதை விட்டு விடுங்கள், அதை சரிப்படுத்துங்கள், கூப்பிட்டு பேசுங்கள், கிளியர் பண்ணுங்கள். சந்தோஷமா ஒரு அமைதியை காத்து ஒரு ஞானமாக நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி பேச்சுல ஒரு வித்தியாசம் வராத அளவுல, கொடுக்கல் வாங்கல்ல வித்தியாசம் வராத அளவுல ஞானமாய் பரிமாறிக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு செல்லுவதற்காக நாம் வாழுவோம். அல்லேலூயா.